போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. நம்ம ஏகே வந்து எல்லாரையுமே வந்து துண்டு துண்டா செதற விட்டுருப்பாரு. உங்கள ஒருத்தவனை கூட நான் நாறு நாரா கிழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே வந்து போயிட்டு பறந்து போயிட்டு விழுந்திருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் எந்திரிச்சு திருப்பி அட்டாக் பண்ண வருவானுங்க கத்திக்கிட்டு. ஏண்டா டேய், ஹியூமன் பாடியில இருந்துக்கிட்டே மான்ஸ்டர் ஆவ ட்ரை பண்றீங்களா என்ன? உங்களை கம்ப்ளீட்டா நசுக்கி போட்டாதான் இது முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து எனர்ஜியை வந்து கேதர் பண்ணி சண்டை போட ரெடி ஆயிடுவாரு. இந்த பக்கம் ஹீரோ வந்து டாப்ல நிப்பான். கீழே பிளேட் மாஸ்டர் படுத்து கிடப்பான் அடி வாங்கி. ஹீரோ வந்து மேலேருந்து இறங்கி கிட்ட நடந்து வருவான். அப்பதான் இந்த பக்கம் மொட்டை சொட்ட மாமாவும் ஒத்தகண்ணு சுப்ரீம் ரெண்டு பேருமே வந்து குட்டி ஹல்க் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருவாங்க நம்ம ஹீரோவை. டீமன் காட் அப்படின்னு கத்திக்கிட்டே ஹீரோ என்ன பண்ணுவான், அவனுடைய ஃபார்ம்லெஸ் வார்டை வந்து பின்னாடி கொண்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்களுமே வந்து அதை பிளாக் பண்ணி சண்டை போடுவாங்க திருப்பி. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இவங்களுடைய அஃபென்ஸ் பவர் மட்டுமே வந்து ப்ரொஃபோன் ரெலமை வந்து சப்ரஸ் பண்ணி அதுக்கும் மேல இருக்கு இந்த ரிவர்ஸ் பிளட் கிரேட் டிவைன் ஆர்ட். இதை யூஸ் பண்ணாமே இவங்க வந்து ஒன் ஆஃப் த டாப் 5 மாஸ்டர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு ஈக்குவல். இப்ப வந்து இதை யூஸ் பண்ணி இன்னமும் பவர்ஃபுல்லா மாறி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றானுங்க. சேர்த்து போடா டீமன் காட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வருவானுங்க ரெண்டு பேரும். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஓகே இவனுங்க வந்து சாவறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க, உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு அட்டாக் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் இந்த பக்கம் ரெண்டு பேருமே வந்து நம்ம ஹீரோவோடைய அந்த ஃபார்ம்லெஸ் வார்டு கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே நினைச்சு பார்ப்பாங்க, இதை நான் எப்படியாவது வந்து நான் தாக்கு பிடிச்ச ஆகணும். இது எல்லாமே பிளேட் லார்ட் அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான். கொஞ்சமாவது டைமை கடத்தியே ஆகணும். ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேர் கூட சண்டை போடும்போது பின்னாடி ரெண்டு பேரும் வந்துடுவானுங்க. இவனுங்க என்ன நினைப்பானுங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோ வந்து பிஸியா இருக்கான் ரெண்டு சுப்ரீம் கூட. இப்போ வந்து நைஸா பின்னாடி போய் அட்டாக் பண்ணா ஹீரோ வந்து கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இவனுங்க அட்டாக் பண்ணுவானுங்க. சும்மாலாம் அட்டாக் பண்ண மாட்டானுங்க, ஆல்ரெடி ஹல்கா மாறிட்டானுங்க. ஹல்க்கு கூட சேர்த்து அவனுங்களுடைய ஸ்வாட் ஆராவை வந்து ஸ்வாட்ல வந்து கோட் பண்ணி சேர்த்து போடா டீமன் காட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. பின்னாடி இருந்து அட்டாக்கும் கரெக்டா லேண்ட் ஆயிடும். என்னன்னு பார்த்தா இவனுங்களுக்கு ஷாக்கு, இவனுங்களுடைய ஸ்வாடு வந்து சுக்குநூறா உடஞ்சிரும். ஆல்ரெடி அதுல ஆரா வந்து கோட் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும் போதே வந்து ஸ்வாடு உடஞ்சு போச்சு. அப்பதான் காட்டுவாங்க இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே ஆயிருக்காது. நானோ சூட்டு வந்து இவனை காப்பாத்திரும். அந்த ஸ்வாடுலாம் சுக்குநூறா தெரிச்சிரும். அப்பதான் இந்த பக்கம் ஒத்தகண்ணு சுப்ரீம், எப்படிரா என்ன ஆர்மர்ரா அது ஸ்வாடுக்குவைய பிளாக் பண்ணுதா? அப்பதான் வந்து பயபோல இந்த மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து நினைச்சு பார்க்கும், ஸ்வாடு குய வச்சு கல்ல கூட கட் பண்ண முடியுமே பட்டர் மாதிரி ஸ்லைஸா, ஆனா இவனோட ஆர்மரை ஒண்ணுமே பண்ண முடியலையா, எதை வச்சுட்டு அதை செஞ்சானுங்க? அப்பதான் வந்து ஹீரோ வந்து கேட்பான், ஏண்டா டேய் இதை நான் ஒன்னும் சும்மா யூஸ்லெஸ்ஸா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுவான் பாருங்க கைய வச்சு. அவ்வளவுதான், ஒத்த கண்ணு சுப்ரீமோட பேட்சோட சேர்த்த கண்ணு காலி. ஐயோ என் கண்ணு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயபுல வந்து கத்தும். இந்த பக்கம் மொட்டை மாமா வந்து கத்துவாரு, ஊட்டே சங் அப்படின்னுட்டு. ஹீரோ வந்து திரும்பி இந்த பக்கம் வந்துருப்பானுங்களே ரெண்டு பேரு, அட்டாக்க போட்ட கையும் தலையும் சீவிடுவான். அந்த பக்கம் வந்து அவர் கத்திட்டு இருப்பாரு, ஊட்டே சங் அப்படின்னுட்டு. இன்னமும் டேய் முதல்ல உன்னோடைய கழுத்தை நீ பத்திரமா பாத்துக்கோ, அதுக்கப்புறம் போயிட்ட மத்தவங்க கழுத்தை பாப்ப. இந்த பக்கம் ஓடி போவான் நம்மளுடைய யாரு பேண்டேஜ் கண்ணன் கூட வந்து ஒரு 4-5 பேர் முக்கியமானவங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டு ஓடி போவான். அப்பதான் வந்து ஒருத்தன் வந்து கேட்பான், லார்ட் அவங்சியோல் ஊட்டே சங் அவரு? அப்பதான் வந்து இந்த பக்கம் சொல்லுவான் பேண்டேஜ், டேய் நம்மளுடைய வேலை என்னன்னா பிளேட் லார்டை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணணும், அதுதான் நம்மளுடைய வேலை. அப்பதான் வந்து டக்குன்னு விஸ்பரிங் டெக்னிக்ல அவங்சியோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இவனும் ஷாக் ஆவான். எனக்கு தெரிஞ்சு பிளேட் லார்டு தான் வந்து ஏதோ சொல்லியிருக்கான், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லல. இவனுங்க வந்து கிட்ட போயிடுவானுங்க, பிளேட் லார்ட் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிட்ட போயிடுவானுங்க. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், லார்ட் அவங்சியோல் மற்றவங்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து பிளேட் லார்டை பின்னாடி கேரி பண்ணிக்கிறேன்
அப்போ வந்து பேண்டேஜுமே வந்து சொல்லிடுவான், ஓகே ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து தப்பிச்சு அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. அந்த பக்கம் மற்ற சுப்ரீம் சேபர் செக்டர் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி கொஞ்சம் டைம் வந்து பை பண்ண பார்ப்பாங்க. அப்போதான் வந்து இந்த பக்கம் கத்துவான் பேண்டேஜ், டாய் டீமன் காட் வந்து நம்மள நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து தப்பிச்சு போனோம். ஏண்டா கும்முட்ட, அது இந்த மாதிரி சத்தமா கத்திட்டா போவ, நைஸா தூக்கிட்டு போவேனாமா முட்டா பையன். இந்த பக்கம் ஹீரோ வந்து பின்னாடி திரும்பி சிரிப்பான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஓகே மொத்தம் 200 பேரு, சரி ஒவ்வொரு ஆளா தலையை வெட்டினா டைம் எடுக்கும். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க டைமை கடத்த பாக்குறீங்க, டக்குன்னு கையை மேல தூக்கி ஏண்டா டேய் இந்த மாதிரிலாம் பண்ணா அது என்கிட்ட ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையை மேல தூக்கி பயபுள்ள வந்து ஏதோ பண்ணுது. அப்பதான் இந்த பக்கம் இவன், இம்பாசிபிள், இவன் நிஜமாலே டீமன் காடா மாறிட்டானா? அப்பதான் இந்த பக்கம் மொட்டை சுப்ரீம், இல்ல இல்ல இது எப்படி பாசிபிள்? என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, வானத்துல வந்து இடி இடிக்குது, தண்டரை வந்து கண்ட்ரோல் பண்றான். ஏன்னா வந்து இவன் டிராகன் டர்ட்டிலோட கோரை வந்து எடுத்துருப்பான்ல, அந்த பவரை யூஸ் பண்றான். பயபுள்ள சொல்லுவான் பாருங்க, ஸ்ட்ரைக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா கெத்தா இருக்கும் இந்த பேனல். அவ்வளோதான், அங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம ஹீரோ அவனோட எலக்ட்ரிக் பவரை வச்சு நல்லா சுட சுட மழைக்கு இதமா வறுத்தெடுப்பான். எலக்ட்ரிக் அட்டாக்கு, அதுவும் வைட் ரேஞ்ச், எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி ஒரு ஆள் விடாம கிட்டத்தட்ட 200 பேருக்கிட்ட வறுத்தெடுக்கிறான் நம்ம ஹீரோ. முறியும்லுமே வந்து கேஸ் தட்டுப்பாடு போல, அதான் பைப்புல வந்து எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுது. இங்க வந்து ஒரு லாங் ஷாட் வந்து வைப்பானுங்க, எப்படின்னா மேல இருந்து இடிலாம் வந்து கீழே வந்து தாக்குறத வந்து பின்னாடி இருந்து கவர் பண்ணுவானுங்க. இவனுக்கு வந்து ஓடிட்டு இருப்பானுங்கல்ல பின்னாடி வந்து அது தெரியும். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் முக்கியமானவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து நம்மளுடைய பிளேட் லாட வந்து தூக்கிட்டு ஓடுவானுங்க. அப்பதான் வந்து இந்த பக்கம் பேண்டேஜ் வந்து நினைச்சு பார்ப்பான், இன்னாதான் வந்து இவன் டிராகன் டர்ட்டிலோடைய கோரை வந்து அப்டேன் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரிலாம் பவரை யூஸ் பண்றது ரொம்ப கொடூரமா இருக்கு, இவன் ஹியூமனே கிடையாது. அப்பதான் வந்து திரும்பி இந்த பக்கம் பிளேட் லார்ட வந்து பார்ப்பான். பேண்டேஜ் பார்த்துட்டு இன்னமும் நினைச்சு பார்ப்பான், நான் என்ன நினைச்சேன்னா பிளேட் லார்ட் அவரால் மட்டும்தான் அந்த கொடிய மிருகத்தை எதிர்த்து போராட முடியும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. நம்மளுடைய பிளேட் லார்டு வந்து கோரை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு, அவருடைய இன்ஜுரி எல்லாமே வந்து எந்நேரம் ஹீல் ஆயிருக்கணும். ஆனா டீமன் காட் யூஸ் பண்ண அந்த ஸ்வாட்ல இருந்த அந்த எனர்ஜி ரீஜென்ரேஷன் ஆக விடாம தடுக்குது. அந்த டீமானிக் எனர்ஜி எங்களுடைய நிறைய எலைட்ஸை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது வெறும் 8 செக் லீடர்ஸ், காம்படேட்டிவ் காட் AKUV. அன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து தோற்று போயிருப்பானுங்கள 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இவனுங்க ரொம்ப ரொம்ப மிஸ்ரபிளாக ஃபீல் பண்ணுவானுங்க. அப்போ தான் இந்த பக்கம் பிளேட் லார்டு பயபுள்ள வந்து மனசுக்குள்ளே வந்து கரிச்சு கொட்டும், டீமன் காட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான், டேய் எல்லாருமே வந்து நல்லா கேளுங்க, நம்மளுடைய கிராண்ட் பிளான் அது எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. இன்னைக்கு நாம் பண்ண சாக்ரிஃபைஸ், நாம் சிந்தன ரத்தம், அதை எல்லாத்தையும் மறந்துடாதீங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், என்ன ஆனாலும் சரி அந்த டீமன் காடை என்னோட கையால் நான் கொல்லுவேன். அப்போதான் டக்குன்னு வந்து முன்னாடி கல்லுலாம் செதற ஒரு அட்டாக் வந்து இவங்கள ஸ்டாப் பண்ணும். இவனுமே வந்து சொல்லுவான் பேண்டேஜ், நிறுத்துங்கடா அப்படின்ட்டு. இது வந்து ஸ்கை ஃபிளாஷ், வேற என்ன, நம்ம ஹீரோ தான். அங்கே எல்லாரையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கே வந்துடுவான். அப்போதான் ஹீரோ வந்து லேண்ட் ஆகிட்டு சொல்லுவான், என்னது அடுத்த வாட்டி என்ன கொல்ல போறியா? டேய் ஃபேக்கு, உனக்கு இன்னொரு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூடாக வறுக்கப்பட்ட மொட்டை சுப்ரீமோடைய மொட்டை தலை, நெக்ஸ்ட் ஒத்தக்கண்ண சுப்ரீமோட அவருடைய தலை, ரெண்டுத்தையுமே வந்து கொண்டு வந்து உருட்டி விடுவான் நம்ம ஹீரோ. அப்பதான் இந்த பக்கம் இவன் பேண்டேஜ் மன்னன் லெஃப்ட் எல்டர் ரைட் எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அப்பதான் உடனே இவங்க எல்லாருமே ஃபேக்கா. அப்பதான் இந்த பக்கம் இவரு, டே பாஸ்டர்ட், என்னதான் நான் வந்து இன்னும் அந்த பர்சனோட டைட்டிலை இன்ஹெரிட்டட் பண்ணாம இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து அதை பத்தி பேசக்கூடாது, உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லடா அந்த பேரை சொல்ல. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், என்னது இன்ஹெரிட்டா? பிளேடு காட் டைட்டில் வந்து ஹெவன்லி டிமன் அந்த டைட்டிலுக்கு ஈக்குவல். சியோங் மங்சங் வந்து சொன்னா ஃபியூச்சர்ல இருந்து ஒரு டிசெண்டன்ட் வந்து பாஸ்டுக்கு போனா, ஆனா
என்னது இது ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து எவனாவது இன்ஹெரிட்டட் பண்ணிருப்பானோ இந்த சேபர் செக்டர் இருந்து பிளேடு கார்டுன்ற டைட்டில். ஆனா வந்து இல்லையே, ரெக்கார்டு வந்து இவன் விட்டு போயிருந்தானே. இந்த பிளேடு கார்டு வந்து டைம் டிராவல் பண்ணது அதை பத்தி தானே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. என்ன ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பக்கம் கணக்கு போட்டுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பிளேடு லார்டு, டாய் நான் ஒருத்தவன் இங்க தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்கேன், நீ என்னடா நான் சொல்றத கவனிக்காம இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இல்லையே கன்ஃபியூஷனா இருக்கே, அந்த மூஞ்சியும் இந்த மூஞ்சியும் ஒன்னாவே இல்லை. அப்பதான் ஹீரோ வந்து சொல்லுவான், அப்பனா நீ அவன் கிடையாது. அப்பதான் இந்த பக்கம் இவரு, என்னத்தடா உளர்ற. அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லிடுவான், சரி சரி உனக்கு வந்து அதை பத்தி தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்பதான் இந்த பக்கம் பேண்டேஜ், டாய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ வந்து சொல்லுவான், எவன் ஒருத்தவன் டிஃபீட் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய சபார்டினேட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி தப்பிச்சு போறானோ அவன் வந்து லீடரா ஆவறதுக்கு தகுதியே இல்லாதவன். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ரா இருக்கு, என்ன கொஷின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோவமா கேட்பான். இத்துடன் கட்டு.